பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறதை போல இந்த பகுதி அமைந்துள்ளதை சற்று கவனியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் தேவனை நோக்கி கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கிடைத்தது என்பதை தேவனிடத்திலேயே அவர் தெரிவிக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கூப்பிட்ட நாளிலேயே எனக்கு நீர் மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லுகிறார். மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்கிறார். அன்பானவர்களே, நாமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அநேக நேரங்களில் மனிதர்களுடைய ஒத்தாசை அற்று போனாலும் தேவனுடைய உதவி சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கும்படி செய்கிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அன்பரே, தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி செவி சாய்க்கிறார். தாவீதுக்கு கூப்பிட்ட நாளிலே பதில் வந்தது. எனக்கு எப்பொழுது பதில் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எப்பொழுது என்னுடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை காண்பேன் என்று சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, அன்பானவர்களே, உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் பதிலை காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிட்ட சங்கீதக்காரனுக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் உம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அவர்கள் கூப்பிடுதலுக்கு நீர் மறு உத்தரவு அருளி அவர்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து நீர் தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டவர்களாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கேட்கிறேன். தகப்பனே, நீர் அவர்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்பதை அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.